எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்படி கோபத்தை கையாளுவது? இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அடிப்படையான விஷயம். இதை நாம் படிக்க வேண்டும். கோபப்படுவதனால என்ன ஏற்படுகிறது? நல்ல உறவுகளை இழக்கும் அபாயங்கள் இருக்கிறது. கோபத்தை சரியான விதத்திலே வெளிப்படுத்த தெரியாதனாலே தான் அநேகர் கோபப்படுகிறார்கள். கோபப்பட்டு செய்யக்கூடாதை செய்துவிட்டு பேசக்கூடாதை பேசிவிட்டு பின்பு வருத்தப்படுகிற அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் எப்படி நடக்க வேண்டும்? இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த கோபத்தை நாம் வாசித்த இந்த வசனத்தில் பார்த்தோம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எனவே கோபம் வேறு, பாவம் வேறு. கோபம் பாவம் அல்ல. இந்த கோபம் பாவத்தின் தூண்டுகோலாய் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. இந்த கோபத்தை தேவன் மனிதனுக்கு நல்ல நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறார், நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த கோபம் அதை நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். அதை தவறாக பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. கோபப்படுவதே பாவம் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. கோபப்படுவதே பாவம் அல்ல. கோபம் நம்மை பாதுகாக்க, தவறுகள் நடக்கும்போது அதை சரி செய்ய, இது போன்ற நல்ல நோக்கத்திற்காக தேவன் தந்திருக்கிறார். கோபம் கொள்ளுங்கள், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபிப்பதற்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. எடுத்த உடனே கோபம் படுவதை வேதம் தடை செய்கிறது. எடுத்த உடனே சிலருக்கு ஹேண்ட்லிங்கே அந்த கோபத்தை வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவோம். அப்படி கிடையாது. அதை தாமதமாய், நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து பின்பு கோபப்படுகிறார். அந்த கோபத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அதை சரியாக ஹேண்டில் பண்ண நமக்கு கிருபை தருகிறார். பாவம் செய்யும் அளவிற்கு கோபத்தை வளர விடக்கூடாது. எது பாவம்? கோபத்தினால் வருகிற வீண் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், சாப வார்த்தைகள், இதெல்லாம் பாவமாக மாறிடுது. அடுத்தது அடிப்பது, பொருள் நஷ்டம், மேலும் பல தீய முடிவுகள் கோபத்தினால் வருகிறது. கோபத்தினால் சிலர் வீட்டை விட்டு போகிறவர்கள் உண்டு, போனவர்கள் உண்டு. கோபத்தினால் உலகத்தை விட்டு போனவர்களும் உண்டு. சாப்பிடாமல் பட்னியாக கிடந்தவர்கள் உண்டு. நல்ல உடைகளை உடுத்தாமல் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று தன்னை மாற்றிக்கொண்டவர்களும் உண்டு. வீடுகளிலே ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் வருஷக்கணக்காக இருக்கிறவர்களும் உண்டு. மாதக்கணக்கில் இருக்கிறவர்களும் உண்டு. வாரக்கணக்கில் இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஒரு நாளுக்குள்ளே, சாயங்காலத்துக்குள்ளே பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது நான் சொல்லியிருக்கிறேன். எனவே கொஞ்ச நேரம் கோபத்தை அப்படி காமிக்கலாம், அடுத்த செகண்ட் அது நார்மலாக மாற நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கடும் கோபங்கள் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அஸ்தமிப்பதற்கு முன்னே அந்த எரிச்சல் தனிய கடவுது. அந்த கோபம் நமக்குள்ள குடியிருந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அது அப்படியே தனிய கடவுது. கோபம் அப்படியே குறைஞ்சி நார்மலாக மாறிடும். இதை கேட்கும்போதே ஜபத்தோடு கேட்டு இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும். இந்த பகுதியில் நம்ம நிறைய மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும். ஆண்டவர் மனிதர்களுக்குள் மாற்றங்களை உண்டு பண்ணு. ஏசா அப்படித்தான். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு, அந்த எனக்கு எண்ணத்திற்கு நான் சட்டையாக தூக்கி போடுகிறான். அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிட்டது. மோசே சாந்த குணம் உள்ளவன், கோபப்பட்டு மீண்டும் அந்த கண்மலையை அடித்தது தேவனுடைய பார்வையிலே பெரும் பிழையாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் நாம் அதை செய்கிறோம். ஒரு நாள் இயேசுவண்டை வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அவர் எனக்காக மரித்தார் என்பதை உணர்ந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சய வாழ்க்கை வாழ்ந்து ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்கிற நாம் மீண்டும் தவறுகளை செய்வது இயேசுவை மீண்டும் அடிப்பதற்கு சமம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற தவறுகள் இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைவதற்கு அது பலவந்தம் பண்ணுகிறது. அதை நாம் செய்யக்கூடாது. கோபத்திற்கான பொதுவான காரணங்கள் என்ன? முதலாவது, ஏமாற்றங்களினால் கோபம் வருகிறது. ஆதியாகமம் 31:36 வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, துரோகம் என்ன?
இங்க சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு தான் ஏமாற்றப்பட்ட போது கோபம் அடைகிறான். இவ்வளவா என்னை துரத்துவதற்கு நான் செய்த துரோகம் என்ன, நான் செய்த தப்பிதம் என்ன? இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்னை ஏன் அடித்தாய்? இல்லை என்றால் தகாததை ஒப்புவி. ஏன் என்னை அடித்தாய்? மிஸ்டேக் என்ன? தகாததை ஒப்புவி. தகாததை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சும்மா ஏன் கோவப்பட்ட? இப்போ நம்ம தகாததை ஒப்புவிக்காமல் கோவப்பட்டதற்கு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் யோசித்து பாருங்க. அப்போ இந்த காரியத்தில் என்னென்னா, கோபத்திற்கு பதிலாக எது மிஸ்டேக்காக அதை சரிப்படுத்துறதுக்கு சொல்ல நமக்கு ரைட்ஸ் இருக்கிறது. போத்திபார் யோசேப்பின் மீது கோபப்படுகிறான். அவன் மீது ஒரு தகாத பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட போது கோபப்படுகிறான். நம்பிக்கை துரோகம் வருகிற இடத்துல கோபம் வருது. உன்னை நான் இவ்வளவா நம்பினேனே, உன்னை நான் எவ்வளவா எதிர்பார்த்தேன், அந்த இடத்துல துரோகம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? நம்ம நம்பி பொறுப்புகளை கொடுக்குறோம், பிள்ளைகளை போல பொறுப்புகளை கொடுக்குறோம், அப்போ சகோதர சகோதரிகளை போல பொறுப்புகளை கொடுக்குறோம். அந்த நம்பிக்கைக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணால் அந்த இடத்துல கோபம் வருது. நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் பண்ணாதபடி கர்த்தர் காப்பாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 22:27 பிழையாம் தன் கழுதை மீது கோபப்பட்டான். கழுதை கர்த்தருடைய தூதரை கண்டு பிழையாமின் கீழ்ப்படுத்து கொண்டது. பிழையாமுக்கு கீழே படுத்துருச்சு, அவ்வளோதான். கொடுத்த பொறுப்பை செய்யாமல் படுத்துக்கணும், படுத்து கொண்டது. இப்போ கோபப்படுகிறான். பிழையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். மரியாதை கிடைக்காத போது, கழுதை என்ன மதிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கோபம் வருது. அடுத்தபடியாக யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சகோதரர்களுக்கெல்லாம் யோசேப்பு மேலே கடும் கோபம். தகப்பன் யோசேப்பு மேலே பிரியம் வச்சிருக்கிறாரு, நம்மளெல்லாம் அவர் அசட்டை பண்ணிட்டார் என்று சொன்ன உடனே, நாம் புறக்கணிக்கப்பட்டோம் என்று சொன்ன உடனே கோபம் வருது. புறக்கணிக்கப்பட்டதை நினைச்ச உடனே நிறைய கோபம் வருது. அப்படின்னா ஒரு தாழ்வு என்ன வருது, அது கோபமாக மாறுது. காயின் ஆபேலின் மீதான பொறாமையினால் கோபம் அடைந்து கொலை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட கோபங்களுக்கு நம்ம இடம் கொடுக்காம, ஸ்தோத்திரம், இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதெல்லாம் நியாயமாக வர்ற கோபம், ஆனால் இதை எப்படி கையாளுவது? இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. சிலருக்கு வெயில் அடித்தா கோபம் வந்துடும். உச்சி வெயில் அடித்த உடனே யோனாக்கு கோபம் வந்துருச்சு. ஆமணக்கு செடியில் உள்ளதெல்லாம் நல்ல பசுமையாக இருந்தது, ஃபேவராக இருந்த உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஆண்டவர் பாடம் படித்து கொடுக்க இலையெல்லாம் பூச்சி வச்சு சாப்பிட வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவனுக்கு கோபம் வருது. இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது சில அன்ஃபேவர் வந்தால் உடனே கோபம் வரும். அப்போ என்ன நினைக்குன்னா, ஃபேவர் வரும்போது சந்தோஷமாக இருக்கும்ல. அதான் யோபு பேலன்ஸ் பண்ணுகிறார். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம். இப்போ 1-2 பிரச்சனை வருது, இதை சகிச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொன்ன பேலன்ஸ் பண்ணுறோம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்களை எரிச்சல் தனியே கிடவுது. நீங்கள் உங்கள் படுக்கையில் பேசி கொண்டு அமர்ந்திருக்கிற பழக்கம் நமக்கு வரணும். தேவ சமூகத்தை அப்படியே கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். அப்படியே எடுத்த உடனே எமோஷ்னல் ஆகக்கூடாது. ஏன்னா அதுக்கு இன்னும் நிறைய ரூட் இருக்குது. கோபம் கடைசி ஆயுதம். ஆனால் நிறைய பேர் அதை முதல் ஆயுதமாக எடுத்து மரியாதையை இழந்து, மற்றவங்களோடு உள்ள உறவுகளை இழந்து, மற்றவங்க அவங்கள கண்டாலே விலகிடுவாங்க. சொல்லக்கூடாது. இந்த மாதிரி குணம் எங்கேயாவது ஒரு வாரத்தில் இருந்தால் இன்றைக்கி அப்புறம் மாற்றம் வரணும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். இயேசு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள விடுதலை கொடுக்கிறார். சில நேரங்களில் பழைய பூர்வீக சாபங்கள், அந்த வல்லமைகள் உட்கார்ந்து ஆக்ரோஷப்படுத்தி விடும் மனுஷனை. கடும் கோபத்துக்கு நேராக தூண்டி விடுகிறது உண்டு. இதனால் மனிதன் கோபப்படுவதை பார்க்கிறோம். சிலருக்கு அவங்க நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும், கொஞ்சம் மாறி நடந்தால் பொறுக்க முடியாது, உடனே கோபம் வந்துடும். சிலர் சுயநீதியிலே போகிறாங்க. பொது நீதி வரும்போது கோபப்பட்டுருவாங்க. இப்போ எனக்குன்னு ஒரு நீதி இருக்கும், அந்த நீதியில் நான் போகும்போது இன்னொரு நீதியில் வருவாங்க. அவங்க மனசுப்படி அது ரைட்டாக இருக்கும், அந்த நீதியை பார்க்கும்போது கோபம் வந்துடும். சுயநீதி, பொது நீதி, பிறர் நீதி, தேவ நீதி, இவைகளில் மாறும்போது கோபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோபங்களை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பொதுவான ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, கோபப்படுகிறவர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது, மனபலம் இல்லாதவர்கள் அடிக்கடி கோபப்படுவாங்களாம். அதனால் நம்ம மன பலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மூடரின் கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், ஞான குறைவினால் கோபம் வருவது உண்டு.
அப்போ நமக்கு ஞானமாக தெரிகிற விஷயம் சில நேரம் அது பொது ஞானத்தோட ஒத்து வராது, பிறர் ஞானத்தோட ஒத்து வராது. தன் பார்வைக்கு தான் கரெக்டாக பேசிகிட்டு இருக்க மாதிரி நினைப்பாங்க. எனவே இவைகளில் நம்ம கவனமாக இருக்கணும். கோபத்தின் பாதிப்புகள் என்ன? இந்த கோபத்தினால நிறைய பாதிப்புகள் வர இருக்குது. தலைவலி, கோபப்படுறவங்களுக்கு அடிக்கடி தலைவலிக்க வாய்ப்பு இருக்குதான். இதெல்லாம் மருத்துவ ஆராய்ச்சி. கொலஸ்ட்ரால் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, அல்சர் வர வாய்ப்பு இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்போக்கு, மன ரீதியான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. மன ரீதியான என்ன பாதிப்பு என்றால் மன அமைதி போயிடும். இந்த மனசு, இந்த கோவப்படுற ஆட்கள் மைண்டை பாருங்கள், அப்படி அந்த மைண்டு நிம்மதியாகவே இருக்காது. கோவப்படுற ஆட்களுக்கு நிம்மதி இருக்காது. ஒரு காரியத்திலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது, எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. கோவப்படுகிறவர்களை குறித்து மனோ தத்துவ நிபுணர்களுடைய அந்த காரியங்கள், ஆராய்ச்சியில் உள்ள விஷயங்கள். அப்போ அவங்க மனது டிஸ்டர்ப் ஆகுது, மனதில் அமைதி இருக்காது, எமோஷ்னல் அப்படி இருக்கும், கோபம் அப்படி எழும்பிக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து விடுதலை வரும். ஆவிக்குரிய பாதிப்பு என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவு. கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ ஜெபம் பண்ணணும்லாம் வராது. அடுத்த ஆவிக்குரிய பாதிப்பு என்ன? அவங்களால ஜெபம் பண்ண முடியாது, முழு மனதோடு ஆராதிக்க முடியாது. கோபத்தை தவறான முறையில் பயன்படுத்தினால் பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம், சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோம். ஏன்னா அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குல்ல, எபேசியர் 4:27 சொல்லப்பட்டிருக்குது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமாம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அடுத்த ஸ்டெப்பு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ கோபம், பாவம், பிசாசு அடுத்த லெவலில் போயிடும். கோபப்பட்டு பாவம் செய்து அடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் சிக்கி கொண்டவர்கள் உண்டு. அதுக்கப்புறம் பிசாசு அந்த கோபத்தை ஆயுதமாக எடுத்து வச்சு அவங்கள பாதி வருத்தப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த பாரத்தை சுமக்கிறவங்க, ஐயோ இப்படி கோபப்பட்டேனே, இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி 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 அந்த பாரத்தை வச்சா இவங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருப்பான். கோபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணால் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்படி நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ கோவப்படுற ஆள், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஆளா? உங்கள் ஆயுதமே கோபம் தானா? அதனால் உங்களை சுற்றி எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறாங்க? உங்களுக்கு நல்ல நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லைன்னா யாருமே இல்லையா? ஆட்கள் உங்களை கண்டா ஒரு மாதிரி விலகி ஓடுறாங்களா? அது காரணம் என்ன? மரியாதையா, தேவபயமா, கோபத்தினாலா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மை நாம் சரிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து உறவுகள் பாதிப்பு. கோபத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? உறவுகள் பாதிக்கப்படுகிறது. எத்தனையோ வருஷ கணக்காக கட்டி காக்கப்பட்ட நண்பர்கள், அருமையானவர்களுடைய உறவுகள் ஒரு நிமிட கோபத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிமிஷம் கோபம், உறவுகள் உடைஞ்சிரும். அதனால் இந்த கோபத்தை நாம் சரியாக ஹேண்டில் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. 3 விதங்களில் மக்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். 1, வெடித்து சிதறுபவர்கள். கோபத்தை எப்படி இருக்கும்? அப்படி எரிமலை மாதிரி வர்ற கோபம். உங்களுக்கு என்ன மாதிரி கோபம் வருதுன்னு பாருங்கள். எரிமலை மாதிரி அப்படி வெடித்து சிதறும் கோபம். அப்படின்னா என்ன? கோபம் வந்தவுடன் கொஞ்சமும் யோசிக்காமல் வெடித்து சிதறுவது போல கத்துவார்கள், கதறுவார்கள். அதை யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்காமல் அந்த யோசனைங்கிற திறனை வளர்த்துக்கிடாதனால, சிந்தனைங்கிற திறனை வளர்த்து கொள்ளாதனால மரியாள் அந்த சங்கதிகளை தனக்குள், அந்த காரியத்தை தனக்குள் வைத்து சிந்தனை பண்ணினால், அந்த சிந்தனை வராமல் சிந்தனை வேலை செய்யாதனால தான் டப்புன்னு என்ன செஞ்சிருது? எரிமலை கோபம், வெடித்து சிதறும் கோபத்தில் மாட்டிக்கிறார்கள். வெடித்து சிதறி அந்த கோபத்தில் பல சம்பவங்கள் நடக்கும். பொருட்கள் உடையும், மனம் பதறி பேசுவார்கள். கொலைகள் கோபத்தை வச்சு தான் நடக்குது. இந்த கோபம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் இப்படிப்பட்டதை செய்துவிட்டு பின்பு வருந்தி கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவங்க அந்த கோபப்படும் போது பக்தி, புத்தி இவை ரெண்டும் கொஞ்ச நேரத்துக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டோங்கிற நிலைமை, நான் ரட்சிக்கப்பட்டோம், ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை, இதெல்லாம் மறந்துடுவோம். புத்தியும் அந்த நேரத்தில் போயிடும். கோபத்தின் விளைவு தான். யோசிக்கிங்களா? அந்த இடத்துல இது ஒரு விடுதலை வேணும்ல. இப்படிப்பட்ட கோபத்தில் சிக்கி குடும்பம் சீர்கெட்டு போயிருந்தா
அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இழந்திருந்துச்சுன்னா அன்னைக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மனித பிரச்சனைகளுக்கு உதவி செய்ய இரட்சகர் இயேசு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோபம் என்பது தற்காலிக பைத்தியக்காரத்தனமாகும். கோபப்படுறவங்களுடைய அந்த மூளையை ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பைத்தியக்காரனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. அதை தற்காலிக பைத்தியம். அதனால் வீட்டில் பிள்ளைகள் பெரியவங்க கோவப்படும்போது நீங்கள் அதை சொல்லி காட்டக்கூடாது. டெம்பரரியாக டிஸார்டர் ஆகுது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஞானவான் என்ன செய்கிறான்? ஒளிந்து கொள்ளுகிறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டெம்பரரியாக கொஞ்சம் டிஸார்டர் ஆகுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு. அப்போ கோபப்படுகிறவர்கள் தற்காலிக பைத்தியக்காரத்தனத்துக்குள் போய் விட்டு வருகிறார்கள். தற்காலிக பைத்தியக்காரத்தனம். அப்போ பாருங்கள், இப்போ நம்மளை போய் கோபக்காரன் பேர் வச்சா இது டெம்பரரி மென்டல் டிஸார்டர் கேஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த டீச்சிங் நம்மளை ஆர்டர் பண்ணும். ஏன்னா நமக்கு அது தெரியாதனால தானே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். அடுத்து முதலாவது வெடித்து சிதறுகிற கோபப்படுகிறவர்கள். ரெண்டாவது முற்றிலுமாக அடக்கி கொள்பவர்கள். அப்படியே அடக்கிக்கிடுவாங்க. நான் அடக்கி கொண்ட மட்டும் நித்தம் என் கதறுதலால் என் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது. எதற்காக அடக்கி கொள்கிறார்கள்? வீண் பிரச்சனையை தவிர்ப்பதற்காக. ஏன் போட்டு வீண் பிரச்சனை? சரி, அதிகாரிகளிடம் கோபப்பட்டால் வேலை போய்விடும், அதனால் எஸ் சார் உள்ளே அடக்கி கொள்வார்கள். ஆனால் உள்ளம் வெந்து எரிந்து கொண்டிருக்கும். சுண்ணாம்பு தெரியும், முகத்தில் தெரியும், சிந்திக்கிறதுல தெரியும், ஆவியில் தெரியும். மூணும் தெரியும் எங்களுக்கு. முகத்தில் எல்லாருக்கும் தெரியும், சிந்தனையிலையும் ஆவிலையும் ஊழியக்காரங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குறதும் இருக்குது. ஆவியானவர் என் மனசாட்சியினுடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்குறான்னு இருக்குல்ல. அடுத்து கோவப்பட்டுட்டு ஆண்டவர் தண்டிப்பாருங்கிற பயத்தில் சிலர் அடக்கி கொள்வாங்களாம். கோவப்பட்டால் என்ன ஆகும்? பெரியவங்ககிட்ட கோவப்படக்கூடாது, ஆண்டவர் தண்டிப்பார். இந்த கோபத்தை கூட உள்ளே அடக்கி வச்சு அதுக்கு ஒரு அவுட்லெட் இல்லாதனால உள்ளேயே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து இந்த ஆத்துமாவுக்கு அப்படியே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி அதை பாதிக்குது. உள்ளத்தில் வைத்துக்கொண்டே காலம் கடத்தி கொண்டிருப்பார்கள். இதனால் உள்ளத்துக்குள்ளே என்ன ஆகும்? கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், மன்னியாமை, இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே உண்டாயிருக்கும். இந்த கோபத்தை உள்ளே அடக்கிற ஆட்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. சிலர் நினைப்பாங்க வெளியே டம்முன்னு காமிச்சிருவாங்க, அது ஒரு பாயிண்ட்டு. சில உள்ளே அடக்கி அது உள்ளுக்குள்ளே கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், இன்னும் மன்னியாமை, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அப்சலோம் பாருங்கள், 2 வருஷம் கழித்து 2 வருஷம் உள்ளே வச்சுக்கிட்டான். 2 வருஷம் கழித்து அம்னோனை கொன்று போட்டான். அது வேறு விதமாக வெளிப்படும். இந்த கோபத்தை வேறு விதமாக வெளிப்படுத்துறது. மூணாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறவர்கள். முதலாவது சொன்னேன், வெடித்து சிதறுவது போல வெளிப்படுத்துகிறவர்கள். முற்றிலும் அடக்கி கொண்டு நடக்கக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள். மூன்றாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறவர்கள். இவங்க கோபப்படாதவர்கள் போல காண்பித்து கொள்ள பிரயாசப்படுவார்கள். ஆனால் அடுத்த நாள்லேருந்து அந்த கோபத்தை வேறு விதமாக ஏதாவது ஒரு விதத்தில் காமிச்சிருவாங்க. பழி வாங்கும் விதமாக, ஒத்துழையாமல் இருப்பது. குழம்பு வீட்டில் சோறு அன்னைக்கு சமையல் நடக்காது, ஒரு காரியத்தை தாமதப்படுத்துவது, அதை அடேப்பாங்க செய்ய மாட்டாங்க, தாமதப்படுத்துறது போன்ற செயல்களில் இவங்க கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஏதாவது பேச ஆரம்பிக்கும், நீ அன்னைக்கு என்ன இப்படி தான் பேசின, நீ அன்னைக்கு இப்படி தான் நடந்துக்கிட்ட. அந்த கோபத்தை அப்படி சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் அன்னைக்கு இப்படி தான் நடந்தீங்க. வீடுகளில் இப்படி தான் கோபம் வெளிப்படும். அன்னைக்கு பட்டு சேலை கேட்டேன், வாங்கி தரல, அப்போவே என் மனசு பட்டு போயிடுச்சு. இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அதை வச்சு வீட்டுகளில் அப்படியே அம்மாமார்களுக்கு எங்கேருந்து தான் பாயிண்ட் வருமோ தெரியல. நமக்கு ஆதி அமத்துலேருந்து வெளிப்படுத்தலுக்குள்ளே தான் பாயிண்ட் வரும். அம்மாமார்களுக்கு அப்படி இல்லை, எங்கெங்கேருந்தும் பாயிண்ட் வரும். அங்கேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து இன்னைக்கு உள்ள சமாதானத்தை எப்படி கெடுக்கணுங்கிறது பிசாசுக்கு தெரியும். இதே மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் அப்படியே சத்துரு பார்வையிட்டு எங்கே கொண்டு எந்த சமாதானத்தை கெடுக்கலாம். மூன்றாவது என்ன சொன்ன? கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறவர்கள். எப்படி கோபத்தை சரியாக பயன்படுத்துறது, இப்போ தான் பாயிண்ட். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகும். கோபத்தை கொஞ்சம் அப்படியே லேட் பண்ணி அதை அப்படியே தாமதமாக கொண்டு வரணும் வேதம் சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்போன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோபத்தில் உள்ள எரிச்சல் என்ன செஞ்சிடும்? எரிச்சல் தணிந்து அந்த விஷயத்தை மட்டும் பேசி சரி பண்ணிடுவீங்க. கேட்கிறதற்கு
தீவிரமாக இருங்கள். அதனால தான் 2 காது கொடுத்துருக்கிறார். கோபப்படுறதுக்கு தாமதமாக இருக்கணும், ஒரு வாய் கொடுத்துருக்கிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு தீவிரமாக இருங்கள். ஒரு காரியம் எப்படி இருக்கிறது, அந்த அப்சர்வேஷன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஷார்ப்பாக இருக்கணும். பி குயிக் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். அதை புரிந்து கொள்றதுல முதல்ல கவனம் செலுத்த ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். என்ன ஏது அப்படியே புரிகிறதுல தீவிரமாக இருக்கணும். ஆனால் கோபப்படுறதுல ரிலாக்ஸாக பொறுமையாக இருந்தீங்கனாலே அனாவசியமான கோபம்லாம் வராது. அப்போ புரிந்து கொள்ளாமை, சரியாக புரிந்துக்கிடாதனால தான் கோபங்கள். சரியான தகவல் தொடர்பு இல்லாதனால கோபங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், சமீபத்தில் கோபப்பட்ட 5 காரியங்களை பேப்பரில் எழுதணும். இந்த 5 காரியங்களை கண்டுபிடித்து இதை பற்றி நம்ம என்ன செய்யணும், குறிப்பு எடுத்து பார்க்கணும். எதனால் கோபப்பட்டேன்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை விசாரிக்காமலே கோபப்பட்டிருப்பீங்க. என்ன ஏதுன்னு தெரியாமலே கோபப்பட்டிருப்பீங்க. நிறைய காரியங்களை விசாரிச்சுட்டாங்கன்னு பொறுமையாக விசாரிச்சிங்கனாலே கோபம் இருக்காது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார், ஹேண்டில் பண்ணுகிற ஜெயத்தை தருகிறார். உங்களை கோபப்படுத்தும் சூழ்நிலைமைகளை யோசித்து பாருங்கள். ஒருவர் உங்களை கோபப்படுத்தணுங்கிற மாதிரி நடக்கிறான்னு வைங்க, நீங்கள் அதை எப்படி எடுக்கணும்னா, ஒருவேளை அவர் முதிர்ச்சி இல்லாதனால அப்படி நடந்துக்கிறார் 1, அவர் விவரம் இல்லாதனால அப்படி நடந்துக்கிறார் 2, அவர் அறிவில்லாதனால் அப்படி நடந்துக்கிறார், அவர் அனுபவம் இல்லாதனால் இப்படி நடந்துக்கிறார், அவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதனால் இப்படி நடந்திருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கோபம் வராது. சரி, அவன் சின்ன பையன் அப்படின்னு ஒன்று என்ன வந்துடுது, அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டேங்கிங்க. அவர் வளரலை, அதனால் அந்த கோபம் வராது. கோபம் வராமல் இருக்க ஆட்களை இனம் கண்டுவோம், இவங்க இந்த அளவு தான். இப்படி சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். ஒருவர் உங்களோடு கோபப்பட்டு தான் பேசுகிறார், நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கோபத்தில் ஒருத்தர் பேசுகிறார், உடனே நம்மளும் அப்படி பார்க்க வேண்டாம். மன ரீதியாய் பாதிக்கப்படுகிறவர் என்று புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவன் கோபமாக பேசுகிறாங்கிறதுக்காக நீங்களும் உடனே பதிலுக்கு கோபமாக பேச மாட்டீங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த பாடம் இருந்துச்சுன்னா நிறைய கோபப்பட மாட்டீங்க. எனவே மற்றவங்க கோவப்படுறாங்கனால பதிலுக்கு கோவப்பட வேண்டாம். அவங்கள அப்படி கோவப்பட விட்டுட்டிங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக அப்போ பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள். ஞானம் விளங்க வாயை திறக்கிறாள். பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்கள். ஆண்டுடைய ஞானத்தை கேட்டு வாங்கி ஞானம் விளங்க வாயை திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம். அதாவது மூடன் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்கிறானா அப்படியே வெளிப்படுத்திடுவானா, என்ன இருக்கோ அப்படியே சொல்லிடுவான். அதெல்லாம் ஃபில்டர் போடணும், கண்ட்ரோல் பண்ணணும், கடிவாளம் போடணும். வார்த்தைகளை வெளியே விட்டதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது. அடுத்தது, கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்கள். நம்ம கோபம் எப்படி இருக்கணும்? நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுடைய கோபம் என்ன செய்யுமா, சீக்கிரத்தில் வெளிப்படும். இப்போ யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது, மற்றவங்கள்ட்ட அதை சொல்லவும் கூடாது. உங்களுக்குள்ள ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இதை பேசுகிறான். அடுத்து பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். மூடரின் நெஞ்சிலே கோபம் என்ன செய்யுமா, குடிக்கொள்ளுமா. நல்ல ஒரு இருதயத்தில் கோபத்தை வச்சா எப்படி இருக்கும், அன்பு, சமாதானம், சந்தோஷம். உலகத்தில் என்னெல்லாம் தேவன்கிட்ட என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், இதை சகோதர ஸ்நேகம், இதெல்லாம் விட்டுட்டு கோபத்தை கொண்டு உள்ளே வச்சா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம இருதயத்தை கர்த்தர் விடுதலையாக்கி அவருடைய இருதயத்தினால் நம்ம நிரப்புவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோபத்தை கட்டுப்படுத்த ஒரு சிறந்த வழி கோபத்தை தள்ளி போடுவது. முதலாவது கோபத்தை என்ன செய்ய வேண்டும், போஸ்ட்போன் பண்ணணும். கோபப்படுறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் யோசித்து பாருங்கள். ஒரு செகண்ட் சிந்திச்சுட்டு அப்புறம் கோபப்படுங்க. சரியா, 1 செகண்ட் என்ன செய்யணும், சிந்திக்கணும். கோபப்படணும். கோபம் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆயுதம். அதை எப்போ பயன்படுத்தணும், கடைசியாக. இராணுவம் மாதிரி சமாதான நடவடிக்கை, பல பொறுமை, எல்லா பிரயாசம் முடியாதுங்கிற போது, இன்னும் ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கும் போது தான் கோபத்தை பயன்படுத்தும். அதே போலத்தான் கோபம் என்பது நம்மகிட்ட இருக்கிற மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி. அதை ரொம்ப கடைசியில் தேவைப்பட்டால் தான் பயன்படுத்தணும். கோபத்தை தள்ளி போடுங்கள். அதை கொஞ்சம் ஆற வைக்கிறது போல தான் ஒரு காரியத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா கோபங்கள் தனியும். 2வது, பேசும் முன் சற்று சிந்தித்து இதன் விளைவு என்ன செய்யலாம், இப்போ இது தேவைதானா அப்படின்னு சொல்லி யோசித்து திரும்ப பேச ஆரம்பிச்சிங்கன்னா கோபம் குறையும். விளைவுகளை யோசிக்கணும். அந்த விளைவுகளை யோசித்து
கோபத்தை தவிர்க்கலாம். சில இடத்துல பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தால் கோபம் மாறிடும். அங்கனையே கடந்து பேசிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் அந்த இடத்த மாற்றி, அப்போது நம்ம ஒவ்வொருடைய காரியங்களும் இந்த கோப விஷயத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேச்சு இப்போ கோபத்தில் வரப்போகுது, இப்போ சண்டை வரப்போகுது, அப்போ கொஞ்சம் அந்த பேச்சை அப்படி டைவெர்ட் பண்ணி சரி அதை விடுங்க அப்படின்னு இன்னொரு பேச்சை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கோபம் மாறிடும். கோபம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அதை டைவெர்ட் பண்ண பழகணும். அடுத்து கோபத்தை தவிர்க்கணும்னா 100லேருந்து 1 வரைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா கோபம் போயிடுமா. 1லேருந்து 100னா சொல்லி கோபம் ஏறிடும். 100லேருந்து 1 சொல்லி 0 போயிட்டிங்கன்னா கோபம் மாற வாய்ப்பு இருக்குது என்பது மனோதத்துவ நிபுணர்களின் ஆராய்ச்சி. இந்த விஷயத்தை கோபமாக ஹேண்டில் பண்ணாமல் இப்போ ஞானமாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இதை யோசிக்கணும். இப்போ இதை கோபப்பட்டு செய்யாமல் வேறு ஞானமாக வயசாக எப்படி செய்ய முடியும்? அடுத்து இதே விஷயத்தை எப்படி தமாஷா ஹேண்டில் பண்ண முடியும்? ஒரு ஞானி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? ஒரு புத்திசாலி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் இந்த பிரச்சனையை? சில வீடுகளில் இந்த வெறும் உப்பு சப்புக்கெல்லாம் பிரச்சனை வரும். உப்பு நான் வரும்போது ஏன் டீ கொடுக்கல, அதிலே பிரச்சனை வரும். பாருங்கள் எவ்வளோ அந்த ஞான மன வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்க. கோபப்படுறதுனால நம்ம பற்றி ஒரு பேட் இம்ப்ரெஷன் உண்டாகுது. நம்மளை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை நாம் விதைக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருந்து ஆண்டோடைய கிருபையை சார்ந்து எல்லா ஆண்டவடத்தில் வந்து ஆண்டவரே எனக்குள்ள கோபம் வருது, கடுங்கோபம் வருது, நான் மாறணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அதிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கோபத்திலேருந்து இயேசு விடுதலை கொடுத்து ஸ்தோத்திரம் ஞானமாக வாழ, கிருபையாக வாழ, நம்ம மனதில் இருக்கிற அந்த பாதிப்புகள், இதை கோபப்பட்டு சிலர் மைண்டே கெட்டு போயிருக்கும். அந்த மைண்டெல்லாம் கர்த்தர் மறுரூபமாக்கி இயேசு கிறிஸ்து சிருஷ்டி கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனை, எந்த சூழ்நிலைமை, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், நம்ம வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் ஞானமாக ஹேண்டில் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த கோபங்கள் நமக்குள்ள குடியிருக்கக்கூடாது. நமக்குள்ள இந்த மறுரூபத்தை கர்த்தர் தருவாராக. நம்மை கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னை கட்டுப்படுத்த முடியாத கோபங்கள் இருந்தால் இன்னைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அந்த கோபங்களிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த கோபம் கண்டாலும் பாவம் செய்யாத ஒரு தன்மையை தருகிறார். அந்த பாவத்தை இன்னும் தாண்டி பிசாசுக்கு இடம் கொடுக்கிற அந்த லெவலுக்கு போகாதபடி எரிச்சல் தனிய கடவது. மற்றவர்களை மன்னிக்கும் போது கோபங்கள் மாறுகிறது. இயேசுவினிடத்தில் அதை அறிக்கை செய்யும் போது என் நிலைமை இப்படி இருக்கிறது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் போது அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என் கோப குணங்கள்லிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். அந்த கோப குணம் குடும்பத்தின் சூழ்நிலைமை மாற்றி விடுகிறது. அது சந்ததிக்குள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நன்மைகளை கெடுத்து விடுகிறது. கர்த்தர் விடுதலை தருவாராக, ஒரு மறுரூபத்தை தருவாராக. எல்லாரும் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஒவ்வொரு தலைவர்கள் எல்லாருக்குமே தேவையான இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள கேட்பதற்கு நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த கோபம் ஒருவரையும் ஆண்டவர் அழித்து விடாதபடிக்கு, இந்த கோபம் எங்களை வழி நடத்தாதபடிக்கு, அவைகளை சரியான விதத்திலே கையாளுவதற்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த பகுதியை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும், வாலிபர்களுக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும், பெரியவர்களுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.